நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு நேற்று கோர்ட்டில் என்ன நடந்தது என்று தெரியாமல் மிகுந்த குழப்ப நிலைக்கு ஆளாகியுள்ளனர். அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் மூலமாக இந்த பதிவு அமையும் என்பதில் சந்தேகமில்லை. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நேற்று நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் பெயில் மனு விசாரணைக்கு வந்தது. வழக்கானது இரவு 7 மணிக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் விசாரிக்கப்பட்ட கால அவகாசம் 2 to 3 நிமிடங்கள் மட்டுமே. ஹைகோர்ட்டில் மெரிட் பெயில் அப்ளை செய்துள்ளார்கள். இந்த பெயில் மனுவை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென எதிர்த்தரப்புகள் மூலம் விவாதம் எழுந்தது. நீதிமன்றமானது இரு தரப்பினை விசாரணை செய்து மட்டுமே நீதி வழங்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நமது நிறுவனத்தின் வழக்குகளை எடுத்தும் நடத்தும் வழக்கறிஞர்களிடம் குறிப்பிட்ட கால அவகாசம் கேட்கப்பட்டது. அந்த கால அவகாசம் 3/10/2024 கேட்கப்பட்டதாக ஒரு தரப்பினர் கருத்து. மேலும் அக்டோபர் மாதத்தில் அரசு விடுமுறைகள் அதிகம் என்பதால் கோர்ட்டு செயல்படாது என்ற கருத்தினை நினைவில் கொண்டு நமது தரப்பு வழக்கறிஞர்கள் அதற்கான அந்த கால அவகாசத்திற்கு இடம் கொடுக்காமல் புத்திசாலித்தனமாக யோசித்து நம் நிறுவனம் ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட மனுவை தானாக முன்வந்து வாபஸ் செய்துவிட்டது. இந்த இடத்தில் வழக்கறிஞர்கள் எடுத்த முடிவு மிகவும் புத்திசாலித்தனமாகவும் என்று கூறலாம். நேற்று நடந்த விஷயமானது மக்கள் பயப்படத்தகுந்த நடந்த விஷயம் அல்ல. ஏனெனில் மனுவானது டிஸ்போஸ்டு ஆகவில்லை அண்டு டிஸ்மிஸ் ஆகவில்லை. அதற்கு மாறாக வித்ட்ரா செய்யப்பட்டது. இது பயப்படத்தகுந்த நிகழ்வு அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். நேற்று நடந்த விஷயத்தின் விளைவாக வெகு விரைவில் நமது எம்டி சார் வெளியே வருவார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதை ஏன் இந்த அடிப்படையில் கூறுகிறோம் என்றால், விசாரணை என்ற வார்த்தையை கொண்டு நம் நிறுவனத்தின் வழக்கினை காலம் கடந்து முயற்சி செய்கிறார்கள். நண்பர்களே, நம் நிறுவனத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே நமது எம்டி சார் சிறைவாசம் சென்றிருக்கிறார். இந்நேரத்தில் மக்கள் எண்ணங்கள் ஏதேதோ தோன்றலாம். அவ்வாறு தோன்றி தேவையற்ற நபர் கூறும் விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட தூண்டுகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இழக்கப்போவது நமது வாழ்க்கை மட்டுமே, கூறியவர் வாழ்க்கை அல்ல. ஆகவே மக்கள் அனைவரும் நிறுவனத்துக்கு செய்கின்ற மிக அருமையான பணி பொறுமை மட்டுமே. சற்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. புகார் அளித்தால் பணம் வரும் என்று கூறும் எதிர்த்தரப்பினர்கள் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக பணம் பெற்று இருந்தால் அவர்கள் ஏன் சமூக வலைத்தளங்களில் வந்து எனக்கு பணம் கிடைத்துவிட்டது என்று கூறாமல் காலம் தாழ்த்துவது ஏன்? இவற்றெல்லாம் யோசித்து முடிவெடுங்கள் நண்பர்களே. நம் நிறுவனத்தை மீட்டு கொண்டு வருவது அனைவரின் தலையாய கடமை. ஏனெனில் ஒரு பொருளை தொலைத்த இடத்தில் மட்டுமே தான் தேட முடியும், மற்ற இடத்தில் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், சற்று அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும் மக்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.